ஸோ ஹலோ கைஸ். ஸோ இந்த ஒரு நம்ம பிளேயர் ஹூ ரிட்டர்ன் 10,000 years லேட்டர் மானுவாவோட எபிசோட் 7 தமிழ் எக்ஸ்பிரஷன் ஆக வரும். ஸோ வீடியோவில் பார்த்து மாதிரி ஆனால் லைக் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 4K ரீச் பண்ண போகிறோம். ஸோ சீக்கிரமாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இன்னும் ஒரு 2 வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவன் வந்து மேஜிக்லாம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். அதாவது அந்த ஹாப் காப்ளின் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக்லாம் யூஸ் பண்ணுது. ஸோ அதை பார்த்துட்டு மேஜிக் பவரா, அப்போ இது ஒரு டெஸ்ட்ரக்டிவ் பவராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த காயோட மேஜிக் பவரோட என்னோட டிமானிக் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா சுப்பீரியராக இருக்கும். ஆனாலுமே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அது வந்து பயங்கரமான ஒரு ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கு. இப்போதைக்கு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க அந்த ஸ்ட்ரென்த்து தான். ஸோ ஸ்ட்ரென்த்துன்ற எதை வந்து மீன் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டு. ஸோ 2 பேருக்குள்ளே இருக்க அந்த வெயிட் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ நம்ம ஹீரோ வந்து லைக் லீனாக இருக்கான், ஸ்லிம்மாக இருக்கான். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாப் காப்ளின் வந்து மாடு மாதிரி இருக்குது. மாடு மாதிரி இல்லை, மாடு தான் அது. ஸோ அந்தளவுக்கு அது மாதிரி தான் இருக்குது. அதனால எதுவுமே அது நம்ம ஹீரோவால் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் என்னோடய ஸ்டாட்ஸ் வந்து இன்னுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால எனக்கு வந்து அதிகமாக வந்து ரீகாயில் ஆகுது. ஸோ பிளாக் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரீகாயிலிங் வந்து நடக்கும் இல்லையா, அட்டாக்ஸ் வந்து ரீகாயில் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆகிறதுனால நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது. ஸோ நான் அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு வைடரான ஒரு ஓப்பனிங்கை கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஓப்பனிங்கில் நான் அடித்தா மட்டும்தான் எனக்கு வந்து வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் அது வந்து அதோட திக்காம்ஸை வந்து நல்லாவே வந்து யூஸ் பண்ணுது ஃபைட்டுக்காக. லைக் டெஃபினட்டாக ஒரு பாஸ் மாப் கிட்டே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கான். ஏன்னா இது வரைக்கும் அவன் கொண்ட காப்ளிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி லெவல் தானே இதை கம்பேர் பண்ணும்போது. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேறு லெவலில் இருக்குன்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டுப்பான். சரி, இதுக்கு மேலே நான் இப்படியே போயிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்னா அதோட மெயின் அட்டாக், அவனோட டிமானிக் எனர்ஜியோட மெயின் அட்டாக் வந்து ஒன்று இருக்கும், அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்துட்ருப்பான். ஏன்னா இந்த ஹாப் காப்ளின் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஓன் டெரிட்டரியே வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டு இருக்கு. சொந்த நிலத்தையே வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிட்ருக்கு. அதுவும் இல்லாமல் அதோட சபார்டினேட்ஸ்லாம் செத்து பண்ணதுனால அதுக்கு இன்னுமே பயங்கர கோபமாகுது. பட் என்னதான் இருந்தாலும் என்கிட்ட இது வந்து தப்பிக்க முடியாது, டீமன் கிராசல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பவர் ஆஃப் ரேஜ்ன்ற ஒரு ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுறான். ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபை பண்ணி விட்டுரும் எனிமியோட அட்டாக்லாம். ஸோ அதனால அந்த ஹாப் காப்ளினோட அட்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகுது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சர்டின் ஸ்டேஜில் இவனோட பஃப் ஸ்கில் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதனால டார்கெட்டோட பவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி ஆம்பிளிஃபை பண்ணி விட்டுரும். ஸோ பக்காவாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கான ப்ரைஸை நான் வந்து பே பண்ண வைக்கிறேன். ஸோ ஒன்று ஆக்சுவலாக இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா டார்கெட்டோட ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஸ்னால ஒன்றுமே இல்லாமல் போயிடுமா, அதாவது சாபத்தினால. ஸோ அந்த தலையை வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் போயிடுமா. ஸோ அதனால உன்னோட ரேஷனாலிட்டி, ஸ்விங்கிங், ரேண்டம் அட்டாக்ஸ் ஒன்றுமே வந்து வேலைக்கு ஆகாது. ஸோ எனக்கு ரொம்பவுமே ஈஸியாக ஆயிரும்னு நினைக்கிறேன், நான் ஈஸியாக வந்து டாச் பண்ண முடியும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஒரு சிங்கிள் பஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து வைக்கிறான். ஸோ அந்த பஞ்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரத்தம் ஃபுல்லாக வந்து தெறிக்க ஆரம்பிக்குது. ஸோ கரெக்டாக வந்து இது ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா பாஸ் மாப் வந்து காலி. ஸோ எப்படியோ வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னோட நார்மல் பவர் வச்சு என்னால் ஒன்றுமே பண்ணிட முடியாது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே நான் வந்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணணும். ஸோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு வந்து மெசேஜுமே வருது, நீங்கள் வந்து ஹிட் அவுட்லேருந்து ஒரு மான்ஸ்டர் வந்து க்ளீன் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு வந்து 150% போனஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் வந்து அதிகமாகும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து C-rank பாஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் சொல்லும்போது, ஓ அது வந்து ஒரு பாஸா அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இப்போ தான் நோட் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறமா உங்களோட லெவல் வந்து 3 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. உங்களோட செகண்ட் அவேக்னிங் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆயிடுச்சு. ஸோ உங்களோட லெவல் வந்து 11ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வருது. அவனோட செகண்ட் அவேக்னிங்கோட எபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்செட்டிபிள் ஹங்கர். ஸோ அது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா டிமானிக் எனர்ஜி வந்து நார்மலாக அந்த குளுட்டனி ஸ்கில் வந்து யூஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணுறாங்க இல்லையா, இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து அதிகமாக வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ இது வந்து இன்னுமே நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பரவாயில்ல, இது வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது வந்து இன்னுமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு பிளேயராக இருக்கிறதுல பெனிஃபிட்ஸான ஒரு விஷயங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துருக்கான். அதுவும் இல்லாமல் என்னால் இன்னுமே வந்து ஸ்ட்ராங்கராக ஆக முடியும்ல, அப்போ கண்டிப்பாக நான் வந்து இந்த எபிலிட்டி வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு குளுட்டானியை வந்து யூஸ் பண்ணுறான். ஸோ நார்மலாக வர்றதை விட அந்த ஸ்மோக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ முதல்ல வந்து லைட் டார்க்காக இருக்கும், இப்போ வந்து பியூர் டார்க்காக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னோட ஸ்பெஷல் எபிலிட்டி எஃபெக்டாக அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ இந்த இன்செட்டிபிள் ஹங்கரோட எஃபெக்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா வருது. சரி, என்னால் எப்பயும் விட இந்த வாட்டி நிறைய டிமானிக் எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ண முடியுது அப்படின்னு நான் சொல்லிட்டு அவனோட மைரியாட் டீமன் பேலஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்த வந்து அவன் ஃபீல் பண்ணுறான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவனோட சீல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டே வருது. அப்படி வீக் ஆச்சுன்னா அவனோட பவர்ஸ் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் அவன் இன்னுமே பவர்ஃபுல்லாக தான் ஆவான். அப்போ ஓகே, எனக்கு வந்து இப்போதைக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் வந்து இன்னொரு அவேக்னிங் வந்து அன்லாக் பண்ண முடியும், அது சீக்கிரமாக நான் வந்து பண்ணி ஆகணும், ஏன்னா என்னோட சீலுமே வந்து வீக் ஆகிட்டே வருது அப்படின்னு நான் சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் நினச்ச மாதிரி அந்த வேலைக்காக போகிறான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சியோலாவோட சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்காக போகிறான்.
ஸோ சிஎலோ கிட்ட கேட்குறான் இந்த ஸ்பாட் எப்படி இருக்குது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த சிக்கன் வந்து சாப்பிட்டே இருக்கான். ஸோ நிற்காம எதுவுமே பேசக்கூட இல்லை. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ அவங்க வந்து கேட்குறாங்க அது அந்தளவுக்கு டெலிஷியஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ளஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் பண்ணிட்டு நான் செய்கிற கிம்ச்சி ஜிகையை விட அது வந்து பெட்டராக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிடுறான். ஸோ ஷாக் ஆகிட்டு அவன் வந்து யோசிக்கிறான். ஸோ இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் பயங்கரமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கான். இல்லை எனக்கு வந்து நீங்கள் செய்கிற கிம்ச்சி ஜிகையை தான் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு மாற்றி சொல்லிடுறான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நான் சும்மா ஜோக்கிங் தான் பண்ணேன், நீ உண்மையாகவே ஃபன்னியான பர்சன் தான் காங்கு அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த என்னோடதே எடுத்துக்கோ அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து சிக்கன் வச்சு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே தேங்க்ஸ்ன்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க காங்கு நான் வந்து ஒன்று வந்து கேட்பேன், நீ வந்து தப்பாக நினச்சக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி யாராச்சும் இருக்காங்களான்ற மாதிரி அந்த வேணா கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு குடிச்சிட்டு இருக்க அந்த இதை கீழே வச்சுட்டு இல்லை எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸும் இல்லை ஃபேமிலியும் இல்லை ஈவன் ஒரு ஹவுஸ் கூட இல்லை அப்படின்னு மாதிரி வந்து பையனா சொல்கிறான். அப்போ நீ எங்கே தான் போய் தூங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்கும்போது எனக்கு போகிறதுக்கான வழியே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பையனா சொல்கிறான். அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க நான் சொல்கிறது கேட்டு நீ உனக்கு ஓகேவா இருக்குமான்னு எனக்கு வந்து தெரியல, ஆனால் ஓகேன்னு தான் நினைக்கிறேன், நீ வந்து என்னோடய பிளேஸில் வந்து தங்குறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து நீ உனக்கு ஓகே தானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் நீ வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்க, நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நீ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்க, என்னால் இப்படி மட்டும்தான் இது வந்து பே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து சரி நான் வந்து நீ இவ்வளோ கேட்குற நான் வந்து மறுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அப்போ நம்ம ஹீரோ வந்து சரி இந்த காசை வந்து வச்சுக்கோ, இது வந்து உனக்கு கொஞ்சம் உன்னோட நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லி கொடுக்கும்போது அவங்க வந்து இல்லை இதெல்லாம் எனக்கு வந்து வேணாம், ஸோ நீ வந்து நான் ஃப்ரெண்டாக தான் உன்னை வந்து நான் தங்க வச்சுருக்கேன், நீ வந்து எதுக்கு இந்த அளவுக்கு வந்து இது பண்ணுற, ஸோ எனக்கு வந்து ஃபீ கொடுக்குற மாதிரி நீ வந்து கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்கும்போது இல்லை சரி ஓகே நம்ம வீட்டுக்கான அதாவது நம்மளோட வீட்டுக்காக ஸோ காய்கறி வாங்குறதுக்கான செலவாக வந்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொன்னோடனே அவங்க திருப்பி ஒரு மாதிரி ப்ளஸ் ஆகுறாங்க. ஆக்சுவலாக இந்த சிச்சுவேஷன் நார்மலாக தான் போயிட்டுருக்கும். நான் வந்து கொஞ்சம் சீரியஸாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளஸ் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா நம்ம இவனுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து இவங்க கூட பேசுகிறான் இல்லையா, எப்படியோ வந்து நான் சீக்கிரமாக அடுத்த ஒரு கேட்டுக்கு வந்து பார்க்கணும், எங்கேயாச்சும் பக்கத்தில் ஏதாவது கேட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது டீராங் கேட் வந்து ஒன்று இருக்குது அப்படின்னு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஃபுல்லாக லிசர்மெண்ட்ஸ் இருக்கதா நான் வந்து கேள்விப்பட்டேன், கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நான் வந்து அங்கே தான் போகிறேன் அப்படின்னு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ லிசர்டோட மீட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து யோசிக்கிறான். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த இடத்துல ஹிண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்த எபிசோடு தாறுமாறாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அந்தளவுக்கு லிசர்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது வந்து வரும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி வந்து பாருங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்களாம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 4K சப்ஸ்கிரைபர்ன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை வந்து நம்ம திருப்பி ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.